योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरुदेव। பகவான் நம்ம எல்லோருக்கும் சன்னதி திரு வீட்டில் பிறகு ஆசிரமம் வந்த பிறகும் யாரேனும் பகவானுடைய ஃபோட்டோவை கேட்டால் அவருடைய திருக்கரங்களினாலேயே ஒரு ஃபோட்டோவை தந்தருள்வார். எல்லோருக்கும் அது தெரியும். அவருடைய சன்னதி ஸ்ட்ரீட் வீட்டில் இன்று கூட 17 ஃபோட்டோக்கள் மாட்டி வைக்கப்பட்டிருக்கும். அதன் பிறகு அந்த கூடத்தில் உள்ளே நுழையும் அந்த வாயிற்படியின் அருகில் ஒரு ஸ்டாக் ஆஃப் கேலண்டர் மாதிரி வைத்திருப்பார். அதே ஃபோட்டோ தான், அவைகளை ஷீட்டுகளாக வைத்திருப்பார். அதிலிருந்து ஒன்றை உருவி கொடுப்பார், அவர் ஆசீர்வதித்து கொடுப்பார். பகவான் சொல்லியிருக்கிறார், அது பூஜைக்குரிய ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவை வைத்து 2 ஊதிபத்திகள் ஏற்றி எந்த பிரார்த்தனை செய்தாலும் என் தந்தை அவர்களுக்கு உதவுவார், அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று. அப்படி சொல்லும் பொழுது கூட சொல்லுவாராம், இந்த பிச்சைக்காரனுடைய இந்த உடல் முக்கியமல்ல, இந்த உருவம் முக்கியமல்ல, இதோ இந்த ஃபோட்டோவில் இருக்கும் இந்த உருவமும் முக்கியமல்ல, அதன் கீழே எழுதியிருக்கிறது பாருங்கள், யோகி ராம் சூரத்குமார் என்று. இந்த நாமத்தில் தான் எல்லாம் அடங்கி இருக்கின்றது. இந்த ஃபோட்டோவை வைத்து 2 ஊதுபத்திகள் காண்பித்து இந்த பிச்சைக்காரனுடைய நாமத்தை சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள், என் தந்தையினுடைய ஆசீர்வாதம் கட்டாயம் கிடைக்கும் என்று. This beggar will be there. The rare few times, மிக அரிதான சில நேரங்களில் இந்த பிச்சைக்காரன் அங்கே இருப்பேன், உங்களை ஆசீர்வதிப்பேன் என்றும் சொல்லியிருக்கிறார். அந்த போட்டோ எப்படி வந்தது என்று பார்ப்போம். எல்லோரும் வைத்திருக்கிறோம். அதை பற்றி சில விவரங்கள் நமக்கு இன்னும் தெரியாமல் இருக்கிறது. இதை பற்றி எழுதியிருக்கிறார். ஒருமுறை விஸ்வநாத்ஜி அவர்கள் சன்னதி தெரு வீட்டிற்கு சென்றிருந்த பொழுது ஸ்ரீ பெருமாள் ராஜு ஐயா கிருஷ்ணகிரி அவர்கள் வந்திருந்தார்கள். பகவான் அவரை பெருமாள் பெருமாள் என்றுதான் கூப்பிடுவார். உள்ளே நுழைந்த விஸ்வநாத்ஜி பகவானுடைய தலையிலே ஒரு சிறிய துணியை பார்த்தார். அதில் துவாரகாநாத் கி பிரசாத், துவாரகாநாத் கா பிரசாத் என்று எழுதியிருந்தது. உடனே பகவான், விஸ்வநாத்ஜி இதில் என்ன எழுதியிருக்கிறது பாருங்கள், சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். உடனே விஸ்வநாத்ஜி பெரிதாக துவாரகாநாத் கா பிரசாத் என்று படித்தார். பிறகு பகவான் சொன்னார், திரு பெருமாள் அவர்கள் துவாரகையிலிருந்து திரும்பியிருக்கிறார், அவர்தான் இந்த பிரசாதத்தை அளித்தார் என்று கூறி திரு பெருமாள் ராஜு ஐயாவை பார்த்து சங்கம் சக்கரம் கதம் பத்மம் என்று திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருந்தாராம். சங்கம் சக்கரம் கதம் பத்மம் என்று திரும்ப திரும்ப சில முறைகள் கூறிக்கொண்டே இருந்தாராம். சங்கம் என்றால் சங்கு, சக்கரம் என்றது சுதர்ஷன சக்கரம், கதை விஷ்ணுவின் கையில் இருக்கும் ஆயுதம், பத்மம் தாமரை. இந்த 4 விஷ்ணுக்கு உரியவை. துவாரகையிலிருந்து திரு பெருமாள் ராஜு ஐயா இதை வாங்கி வந்திருந்ததனால் பகவான் திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கொண்டே இருந்தவர், பெருமாள் இதை பார்த்தீர்களா என்று சொல்லி அருகே இருந்த ஒரு தீப்பெட்டியை எடுத்து காண்பித்தார். அதில் சங்கு போட்டிருந்தது. பெருமாளப்பன் அவர்கள், ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாளப்பன் அவர்களுடைய தீப்பெட்டி அது.
அவர்கள் உற்பத்தி செய்யும் தீப்பெட்டி, அதில் சங்கு போட்டிருந்தார்கள். பிறகு அவர் அருகே சில தாமரை பூக்களும் இருந்தன. அங்கே சங்கு இருந்தது, பத்மம் இருந்தது. கதை என்பது விஷ்ணுவினுடைய ஆயுதம். பகவான் கையிலும் ஒரு கோல் இருக்கும் அல்லவா? நம்முடைய ஹிந்து தெய்வங்கள் எல்லோரையும் பார்த்தோமானால் ஒரு கை உயரை தூக்கி ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும், இன்னொரு கையில் ஆயுதம் இருக்கும். தீயவர்களோடு போரிட்டு அழிக்கும், நல்லவர்களை காப்பாற்றுவதற்கு அபயஹஸ்தம். இதன் பிறகு பகவான் சொன்னார், இந்த அந்த போட்டோ ஒன்று இருந்தது, அதை காண்பித்தார். இந்த பிச்சைக்காரன் ஒரு நாள் அருணாச்சலேஸ்வரர் கோவில் அருகில் சென்றிருந்த பொழுது திருமதி வாசுகி, திரு ஜெயராஜ் அவர்கள் குடும்பத்தினர் அங்கு வந்திருந்தார்கள். அருணாச்சலேஸ்வரர் கோவில் வாசலில் ஒருவர் சங்குகள் நிறைய வைத்துக் கொண்டு விற்று கொண்டிருந்தார். இந்த பிச்சைக்காரன் ஒன்றை வாங்கினார். அப்பொழுது அங்கு இருந்த திரு விஜயசேகர் அவர்கள் பகவானை போட்டோ எடுக்க விரும்பினார்கள். உடனே பகவான் அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்குள் நுழைந்தார். அங்கு சிவகங்கை தீர்த்தம் இருக்கிறது. அதன் படிக்கட்டுகளில் நாம் அந்த படத்தில் பார்க்கிறோம் அல்லவா, அப்படி நின்று கொண்டார். அவருடைய ஒரு கையில் பார்த்தீர்களானால் கொட்டாங்குச்சியும் இருக்கும், சங்கும் இருக்கும். இன்னொரு கையில் விசிறி இருக்கும். பகவானுடைய அருகே ஜலம் இருக்கும், அந்த குளத்தின் ஜலம். பின்னால் படிக்கட்டுகள் இருக்கும். அப்பொழுது அதை வைத்து திரு விஜயன் அவர்களை விதவிதமாய் படம் எடுக்க விட்டார். சில படங்கள் எடுத்தார் அவர். அதன் பிறகு அவர்கள் குடும்பத்தினர்கள் அனைவரும் சேர்ந்து அவரோடு படம் எடுத்து கொண்டார்கள். பின்னால் திரு ஜனார்தனன் அவர்கள் அவருடைய சகோதரருடன் வந்து பகவானுடைய ஏதேனும் ஒரு போட்டோவை பிரிண்ட் செய்ய வேண்டும் அவர்களுடைய பிரஸில் என்று இறைஞ்சி கேட்டுக்கொண்ட போது பகவான் சொன்னார், இதெல்லாம் பகவான் அபயம் ஜெயராமனுக்கு சொல்கிறார். இந்த பிச்சைக்காரர் தப்போவனம் கிருஷ்ணமூர்த்தியிடம் சென்று கேட்க சொன்னேன் என்றார். திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தப்போவனத்தின் போட்டோகிராஃபர். அவர்தான் போட்டோ எடுப்பவர். அங்கு ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமி அவர்கள் அவ்வப்பொழுது அவரை கூப்பிட்டு போட்டோ எடுக்க சொல்வாராம். அவரிடம்தான் அத்தனை நெகட்டிவ்களும் எல்லாரும் போட்டோ எடுப்பவர்கள் எல்லோரும் அவரிடம் கொடுத்து விடுவார்களாம். அவர்தான் அவற்றையெல்லாம் சேகரித்து பத்திரமாக வைத்திருப்பாராம். பகவான் கிருஷ்ணமூர்த்தியை கேளுங்கள் என்று சொன்னவுடன் பகவான் தான் அந்த படத்தை அடையாளம் சொல்லி எடுத்து கொடுக்க செய்திருக்கிறார். அந்த படத்தில் பார்த்தீர்களானால் பகவான் மகாவிஷ்ணு தான் மகாவிஷ்ணு என்பதற்காக கையில் ஒரு சங்கு வைத்திருப்பார். அருகில் கடல் போல் நீர் இருக்கும். அதே கையிலேயே கொட்டாங்குச்சி வைத்திருப்பார், சிவபெருமானைப் போல. அவர் திருவோடு வைத்திருப்பார் அல்லவா. இன்னொரு கையில் அந்த விசிறி வைத்திருப்பார். அந்த விசிறியும் எப்படி இருக்கும் என்றால் மகாவிஷ்ணு கதையை கீழ்நோக்கி வைத்திருப்பார் அல்லவா. அந்த விசிறியை பாருங்கள். மகாவிஷ்ணு கையில் கதை வைத்திருப்பது போல் இருக்கும். பகவான் என்னிடம் பல முறை கூறியிருக்கிறார், அவருடைய ஒவ்வொரு போட்டோவும் ஒரு விசேஷமானது, அதில் அர்த்தம் பொருந்தி இருக்கும். ஒரு போட்டோவை போல் இன்னொரு போட்டோ இருக்காது. சில சமயம் என்னை அதனுடைய அர்த்தத்தை கண்டுபிடித்து சொல்லச் சொல்வார்.
நான் சரியாக கூறிவிட்டேனானால் புன்னகையோடு கை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். இந்த போட்டோவை பார்த்தபோது எனக்கு தோன்றியது, அவர் நான் சிவபெருமானாய் கையில் ஓடு வைத்திருக்கிறேன், மகாவிஷ்ணுவாய் சங்கும் கதையும் வைத்திருக்கிறேன். அவர் எப்பொழுதும் கையில் வைத்திருக்கும் கோல் சிவபெருமானுடைய சூலம்தான். மகாத்மாக்கள் எப்பொழுதுமே ஒரு அடையாள குறி மாதிரி தான் வைத்துக் கொள்வார்கள். மகாவிஷ்ணுவின் அம்சமாக இருந்தாலும் சரி, சிவாம்சமாக இருந்தாலும் சரி, அவர்கள் அதே பழைய தோற்றத்தோடு வரமாட்டார்கள். ஆனால் அதன் அடையாளங்கள் அவர்களிடம் இருக்கும். அதன் பின்னால் இருக்கும் படிக்கட்டுகளை பார்த்தால் அவை ஒன்றுக்கு ஒன்றுக்கு மேலே சென்று கொண்டிருக்கும். அதை குண்டலினி படிகள் என்று சொல்லலாம். நம் ஆத்ம உயர்வை குறிக்கும் படிகள் அவை. பகவான் இவற்றையெல்லாம் குறிப்பாக அந்த படத்தில் காட்டுகிறார். இவை அத்தனையும் இதைத்தான் விசேஷமாக எல்லோருக்கும் எடுத்துக் கொடுப்பார். நானே மகாவிஷ்ணு, நானே மகாதேவன். 2 ஊதுபத்திகள் ஏற்றி என்னை வழிபட்டு என்னுடைய நாமத்தை சொல்லி பிரார்த்தனை செய்தீர்களானால் அந்த பிரார்த்தனை நிறைவேறும். என்னுடைய தந்தை உங்களை ஆசீர்வதிப்பார் என்று பகவான் சொன்னார். திரு பெருமாள் ஐயா கேட்டார், சுவாமி, அந்த படத்தில் ஏதோ பெயிண்ட் செய்திருப்பது போல் இருக்கிறதே, அவர்கள் ஏதேனும் வண்ணம் தீட்டியிருக்கிறார்களா என்று. அப்பொழுதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் தானே, கருப்பு வெள்ளை படம்தான். உடனே பகவான், ஆமாம், அவர்கள் எல்லோரும் ஏதோ பெயிண்ட் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு, அந்த படத்தில் பார்த்தீர்களா, தலையை சுற்றி மஞ்சளாக இருக்கிறது பாருங்கள் என்று சொல்லி சிரித்தார். சிரித்துவிட்டு சொன்னாராம், இந்த பிச்சைக்காரனுக்கு அதெல்லாம் கிடையாது, இந்த பிச்சைக்காரன் தலையில் ஒன்றுமே கிடையாது, தலையை சுற்றி டார்க்னஸ் தான் என்று சொல்லி சிரித்தாராம். அவர்கள் என்னவோ மஞ்சள் வர்ணம் தீட்டியிருக்கிறார்கள், அவர்களாகவே இந்த பிச்சைக்காரன் தலையை சுற்றி இருட்டு தான் இருக்கிறது பெருமாள் என்று சொல்லி பெரிதாக சிரித்தாராம். அதன் பிறகு பகவான் சொன்னார், என்னுடைய தந்தை இந்த பிச்சைக்காரனுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறார், ஒரு கான்ட்ராக்ட். அதன்படி என் தந்தை சொன்னார், யோகி ராம் சுரத்குமார் என்ற இந்த நாமத்தை சொல்லி யார் உன்னை நினைக்கிறார்களோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், காப்பேன் என்று சொல்கிறார். ஐ வில் சேவ் them, ஐ வில் bless them என்று என் தந்தை சொல்லியிருக்கிறார். இது எனக்கும் என் தந்தைக்கும் உள்ள ஒரு கான்ட்ராக்ட், ஒரு ஒப்பந்தம் என்று கூறி, என் தந்தை எங்கும் நிறைந்தவர், எல்லாம் வல்லவர். அதனால் யார் யார் எங்கெங்கு இருந்து இந்த பிச்சைக்காரனை நினைக்கிறார்களோ, இந்த பிச்சைக்காரன் நாமத்தை சொல்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் என் தந்தையினுடைய பாதுகாப்பு கிடைக்கும், என் தந்தையினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று கூறினார். வாசுகி அம்மா சொல்கிறார்கள், அவர்கள் குடும்பத்தினர் இருக்கும் பொழுதே பலமுறை அந்த போட்டோவை வருபவர்களுக்கு பகவான் கொடுத்திருக்கிறார். அப்பொழுதெல்லாம் சொல்வாராம், இந்த உருவத்தை தன்னுடைய உடலை காண்பித்து, இந்த ஃபார்ம், இந்த உருவம் அழியக்கூடியது, இந்த படத்தில் இருக்கக்கூடிய இந்த உருவமும் பெரிதாக ஒன்றுமில்லை, ஆனால் இதன் கீழ் இருக்கும் இந்த நாமத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதை திரும்ப திரும்ப சொல்லுவார் பகவான். இப்படி சொல்லிவிட்டு பகவான் சொன்னார், பெருமாள், இறைவனிடம் நாம் நம்பிக்கை வைத்துக் கொள்ள வேண்டும். We must have faith in God என்று சொல்லி ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறார், why should you have faith in the Guru? Why should you have faith in God என்று கேட்கிறார். எதற்கு நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும், குருவிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று கேட்கிறார். ஆனால் இந்த பிச்சைக்காரனுக்கோ
குருவினிடத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை உண்டு, இந்த பிச்சைக்காரனுக்கு கடவுளிடத்தில் நம்பிக்கை உண்டு என்று சொல்லி சிரித்தவர் சொன்னார், ஹியூமன் சைக்காலஜியில், அதாவது மனித உளவியலில் துயரம் இருக்கிறது. அந்த துயரத்தை துடைப்பதற்குத்தான் இந்த நம்பிக்கை தேவை. இதை ஏன்ஷியன்ட் ரிஷிஸ், அதாவது பழங்கால ரிஷிகள் எப்பொழுதும் இதை செய்து வந்திருக்கிறார்கள். மக்களுடைய மனத்தில் உள்ள மனித உளவியலில் இயற்கையாக உள்ள இந்த துயரத்தை நீக்குவதற்குத்தான், நாமும் நீக்குவதற்குத்தான் நம்பிக்கை வேண்டும். அதாவது ஆங்கிலத்தில் சொன்னாராம், the element of sorrow should be removed from human psychology. இதை எல்லோரும் செய்து வந்திருக்கிறார்கள். ஜெயகிருஷ்ணமூர்த்தி அவர்களும் இதை செய்து வந்திருக்கிறார். ஆனால் அவருடைய பாணியில் அதை அவர் செய்து வந்திருக்கிறார். நம்முடைய தொன்று தொட்டு வரும் ரிஷிகள் அனைவரும் இதை செய்து வைத்திருக்கிறார்கள் என்று கூறி முடித்தார். ஆக அந்த படம் இப்பொழுது நம்முடைய பிரதான் மந்திரிலேயே இருக்கிறது. பகவானுடைய சமாதி மந்திருக்கு பின்னால் வலது பக்கம் ஓரம் இருக்கிறது. மிகவும் விசேஷமானது. சில குறிப்பிட்ட படங்களை காண்பித்து என்னிடம் சொல்லியிருக்கிறார், இவைகள் மக்களால் வணங்கப்படும், இவைகள் விசேஷம் பொருந்தியவை என்று. இந்த படத்தை பகவான் தன் கைகளாலேயே பலருக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த பகவான் இதோ நம் கண்முன்னே இருக்கிறார். நானே மகாவிஷ்ணு, நானே மகாதேவன் என்று சொல்லாமல் சொல்லும் அந்த படத்திற்குரியவர் இதோ நம்முடைய கண்முன்னே ஷிலாமூர்த்தியாக நின்று கொண்டு கையை தூக்கி ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். அவரிடம் இன்றைய பிரார்த்தனை சமர்ப்பிப்போம்.